வணக்கம். கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் பிரம்மாண்டமான இதிகாச உலகத்துக்கு போகலாமா? இந்த வரலாற்று பயணத்துக்கு ரெடியா இருங்க. காவிரி மண்ணின் வாசனையோடு குதிரைகளின் குளம்பொலியை கேட்கணுமா? வாங்க, ஒரு அட்டகாசமான காலப்பயணம் செய்யலாம். புக் ஜுகேஷன், அதாவது ஒரு புத்தகம் உங்களை அப்படியே பழங்கால பேரரசுகளுக்கே கூட்டிட்டு போற மாயாஜாலம் தான் இது. இந்த கால இயந்திரத்தை உருவாக்கினது வேற யாரும் இல்ல, தமிழ் கலாச்சாரத்தை செதுக்கிய சுதந்திர போராட்ட வீரர் ராமசாமி கிருஷ்ணமூர்த்தி தான். சமூக அவலங்களை அழிக்க விஷ்ணுவோட கடைசி அவதாரமான கல்கி அப்படிங்கிற பெயரையே தன்னோட புனைப்பெயரா அவர் வச்சுக்கிட்டாரு. அவரோட படைப்பாற்றல் சும்மா மிரள வைக்கும், மலைக்க வைக்கும் 120க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் அவர் எழுதியிருக்காரு. சிறுகதைகள் மட்டும் இல்லாம குறு நாவல்கள், அப்புறம் சில பிரம்மாண்டமான வரலாற்று புதினங்களையும் அவர் நமக்காக படைச்சிருக்கார். இதுல சுவாரஸ்யமே அவரோட பிரம்மாண்டமான வரலாற்று காவியங்களுக்கும் சமூக யதார்த்த படைப்புகளுக்கும் இடையில் இருக்கிற தெளிவான வேறுபாடுதான். அவரோட மாஸ்டர் பீஸான பொன்னியின் செல்வன்லேருந்தே ஆரம்பிக்கலாம். 5 பிரம்மாண்டமான பாகங்களை கொண்ட காவியம் இது. இது தமிழ் இலக்கியத்தோட இலியட். நிஜ சோழ வரலாற்றோட ஒற்றர்கள், காதல், நந்தினி மாதிரியான சிக்கலான கதாபாத்திரங்களை இணைக்கிற அற்புதம். அடுத்து சிவகாமியின் சபதம். பல்லவ பேரரசுல நடக்கிற மனதை அப்படியே உருக்குற ஒரு சோக கதையை இது சொல்லும். ஆனா கல்கி வெறும் வரலாற்று ஆசிரியர் கிடையாது. அலையோசைங்கிற சமூக நாவல் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச படைப்பு. இந்திய சுதந்திர போராட்ட காலத்துல வாழ்ந்த சாதாரண மக்களை இது ரொம்ப தத்ரூபமா படம் பிடிச்சு காட்டுது. அவரோட மேதைமைய புரிஞ்சிக்க பார்த்திபன் கனவுல ஆரம்பிச்சு அலையோசையில முடிக்கிற இந்த வரிசையை படிச்சு பாருங்க. அவரோட படைப்புகள் வெறும் புத்தகங்களோட நின்னுடல, காலப்போக்குல வெள்ளித்திரையையும் ரொம்ப பிரம்மாண்டமா ஆக்கிரமிச்சிருச்சு. மணிரத்னம் மாதிரியான புகழ்பெற்ற இயக்குனர்கள் அவரோட கற்பனைய வெள்ளித்திரையில எப்படி அட்டகாசமான காவியமா மாத்திருக்காங்கன்னு நினைச்சு பாருங்க. வரலாறுங்கிறது வெறும் தேதிகள் இல்ல, அது காலத்தால் அழியாத மனித உணர்வுகள்னு எழுதினதால தான் கல்கி இன்னும் நிலைச்சு நிக்கிறாரு. இப்போ சொல்லுங்க, கல்கியோட எந்த பழங்கால உலகத்துக்கு நீங்க முதல்ல காலப்பயணம் செய்ய போறீங்க?